என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, நேற்றைய முன்தினம் இரவு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒரு அப்பாவி இளைஞர் வெட்டி வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. மரவர் சமூகத்தை சார்ந்த ஒரு 4 பேர் கொண்ட கும்பலாக. இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் காக்கநல்லூர் திருவாலீஸ்வரத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவர் வந்து பிரபா மைக் செட் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. வேலை முடிச்சுட்டு எப்போதுமே வீடு திரும்பும்போது ஒரு 4 பேர் கொண்ட கும்பல் வந்து சரமாரியாக வெட்டியிருக்காங்க. வெட்டினில் சம்பவ இடத்துலையே அவர் பலியாக இருக்கார். அது மட்டும் அல்லாமல் முப்புடாதிங்கிறவர் 2019ஆம் ஆண்டு இதே இவர்களுடைய தாப்பனாரை யாரோ ஒரு சில நபர்களோடு வந்து வெட்டி வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்கதாக அங்கேருந்து ஒரு சில தகவல் வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து தென் தமிழகத்தில் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் ஒரு சில நபர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களை அரங்கேறிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்குது. அதுவும் அப்பாவிகளை, இதுக்கு முன்னாடி முப்படாதின்னு இறந்தார் இல்லையா, வெட்டுப்பட்டு இறந்தார் இல்லையா, அவரும் ஒரு அப்பான்னு சொல்லப்படுது, அவர் விவசாயி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ மாரியப்பன்ற ஒரு அதாவது பிரபா சவுண்ட் சர்வீஸ் வச்சு நடத்திட்டு இருக்காப்புல மைக் செட் போட்டுக்கிட்டு அவர் மீது இவங்க இறந்தவர் 2 பேர் மீது பார்த்தீங்கன்னா எந்த குற்ற வழக்குகளுமே வந்து கிடையாது. ஒரு அடிதடி கேஸோ எதுவுமே இல்லாத. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஒரு 70 வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை இந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் அச்சுறுத்தும் வண்ணமாக குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் வந்து செய்யக்கூடிய செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். காவல்துறை தொடர்ந்து இதெல்லாம் வந்து கண்டும் காணாமல் இருக்குதா, இல்லை இதற்கு முன்னாடி இந்த முப்படாதி என்ற ஒருவர் படுகொலை செய்யப்படும் போது காவல்துறை அந்த குற்றவாளிகளுக்கு சரியான முறையில் விசாரணை நடத்தி சார்ஜ் பண்ணி தண்டனை பெற்று கொடுத்திருந்தால் இன்னைக்கு இது போன்ற அடுத்த ஒரு அவநிலைகள்லாம் நடக்குமா அப்படின்றது தெரில. அன்னைக்கு காவல்துறையோட மெத்தன போக்கு தொடர்ந்து தென் தமிழகத்தில், அதுவும் குறிப்பாக இந்த திருநெல்வேலி பகுதியெல்லாம் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள், அப்பாவி இளைஞர்கள் குறிவைத்து படுகொலை வந்து செய்யப்பட்டுக்கிட்டே வராங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. இதில் ஒரு சிலர் தன்னை வந்து மாறுதட்டிக்கிறான், மை கிடைச்சா போதும் அப்படின்னு. நாங்கள் தான் காப்பாற்றணும், நாங்கள் தான் பாதுகாத்தோம், நாங்கள் தான் கட்டமைப்பை வச்சுருந்தோம், நாங்கள் தான் பாண்டியர் அப்படின்னு மை கிடைச்சா போதுன்னு கத்துறான். இங்கே தான் சாதியை சார்ந்தவன் எந்த பகுதியில் ஒரு படுகொலை நடந்தால் சரி, அது கோனார் படுகொலை செஞ்சாலும் சரி, செட்டியார் படுகொலை செஞ்சாலும் சரி, நாடார் படுகொலை செஞ்சாலும் சரி, பறையர் படுகொலை செஞ்சாலும் குறிப்பிட்டு இந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி வருது. அதில் ஒரு சிலர் இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி வருது. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு பக்கம் நாங்கள், அதாவது இவர்கள் இன்னைக்கு சொல்லிக்கிறாங்க இல்லையா, நாங்கள் வந்து மக்களை நாங்கள் தான் பாதுகாப்போம் வச்சுருந்தோம், நாங்கள் தான் வந்து கட்டி ஆண்டோம், சுதந்திரத்துக்கு என்னமோ நாங்கள் மட்டும்தான் போராடணும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இளைஞர்களை கும்பு செய்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு காலகட்டங்கள்லேயே இப்படி ஒரு அவலநிலை நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர்களோட நிலைப்பாடு என்ன? கடுமையான சட்டங்கள் வந்ததுக்கப்புறமும் இது போன்ற குற்றச்செயல்கள் தொடர்ந்து அரங்கேறுது அப்படின்னா இதற்கு முன்னாடி இவங்களுடைய நிலைப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும்? எதற்காண்டி இவர்களுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இப்போ தான் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்குது. யாரோ ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறுனால ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் குற்ற பரம்பரை சட்டத்தை போட்டாங்க. அப்போ இதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு விஷயமா நடக்குது. இதில் படத்துகளில் ஒவ்வொரு டைலாக்கு வசனம் இதெல்லாம் வேறு மாறுதட்டிக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. காவல்துறை இது போன்ற குற்றச்செயல் செய்யக்கூடிய நபர்களை ஏன் சரியான முறையில் இவங்களை சார்ஜ் பண்ணி சரியான முறையில் வழக்கு நடத்தி அவங்களுக்கு தண்டனை பெற்று கொடுக்க முடியலை? இல்லை ஒரு சிலர் காவலர்கள் சாதிய உணர்வோடு சாதிய பாசத்தோடு நடந்து கொள்கிறாங்களா அப்படின்றதும் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கிறேன்னே தெரில. தொடர்ந்து அதற்கு முன்னாடி கூட ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை அப்படின்னு வந்து கேள்விப்பட்டோம்.
தொடர்ந்து தென் தமிழகத்தில் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர்கள், ஏன்னா ஒரு அப்பாவி இளைஞன், ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு குற்றச்செயலில் இருக்கிறான் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லலாம். எந்த குற்ற வழக்கிலுமே இல்லையா, இதற்கு முன்னாடி இருந்த முப்ராதி என்பவர் மீதும் இவர் மீதும் ரொம்ப சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் அந்த பகுதியில் மரவர் சமூகம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்காங்க. 500 தலைக்கட்டு இருக்காங்களா. அப்போ 500 தலைக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் வெறும் 60 தலைக்கட்டு இருக்கக்கூடிய சமூகத்தில் காட்டுறது பேர் வீரமா? இது என்ன மனநிலை, என்ன செயல்பாடு? பாவம் ஒரு அப்ராணியை போய்கிட்டு ஏதோ அவன் ஏதாவது ஒரு உரண்டையில் தான் வச்சுருந்தானா கூட ஏதோ அடித்தமா பிடிச்சமாட்டு கடந்து போயிருந்துருக்கலாம். அதை விட்டு இந்த காலகட்டத்திலையும் இது போன்ற நிகழ்வுகளை அரங்கேற்ற என்பது உண்மையிலேயே அந்த சமூகத்தில் பிறந்த எண்ணற்ற போற்றுதலுக்குரிய நபர்களே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவர்களெல்லாம் அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ உங்களோட கடைசி கால அரசியல் வரைக்குமே இதுதானா? இப்படித்தான் ஒருத்தனை வந்து அருவாளை காமிச்சு அச்சுறுத்தி தான் ஒருத்தனை அடிபணிய வைக்கிறதா? அன்பால் அடிபணி வைக்கணும், வாழ்த்தலாம், வரவேற்கலாம். அதை விட்டு அருவாளை காமிச்சு ஏன்னா அவனை கொலை மிரட்டல் விட்டு அவனை அடிபணிய வைப்பது என்பது வந்து பார்த்திங்கன்னா இது மிருகத்தன்மைக்கும் மோசமான ஒரு செயல். அதை வருங்காலங்களில் உங்களோட போக்குகளை மாற்றிக்கொள்ளுங்க. தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்ததிலிருந்தே தென் மாவட்டங்களில் எண்ணற்ற தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் படுகொலை, அப்பாவி இளைஞர்கள் படுகொலை, கள போராளிகள் படுகொலை என்று தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்குது. நம்ம சமூக மக்கள் வந்து சிந்திக்கணும், செயல்படணும். வர்ற தேர்தலில் நம்மளோட கோரிக்கையான இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வலுவாக இதை வந்து கையில் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை மழுங்கடிக்கிறதுக்கு பொதுவாக வேறு ஒரு கூட்டங்களை போட்டு மக்களோட மனநிலையை சிலர் வந்து மாற்றிட்டு வராங்க. அதை நினைக்கும் போது நமக்கு வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட கோரிக்கை என்ன? பட்டியல் வெளியேற்றோம். இதை இன்றைக்கி வந்து ஆணித்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுக்கணும். அது சம்பந்தமாக நேற்று உடைய மதுரையில் பட்டியல் வெளியேற்ற நடைபயணம் அப்படின்னு வந்து தொடங்கியிருக்காங்க. அதை வந்து இப்போ தான் முன்னெடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் நம்ம இயக்கங்களும் இதை முன்னெடுக்கணும். இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வந்து தீவிரமாக முன்னெடுத்து கொண்டு போகணும். ஏன்னா 31ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் நல தன்னெழுச்சி இயக்கத்தோடைய தலைவர் ஈரோடு அந்தியூர் காமராஜர் அவர்களுடைய தலைமையில் 31ஆம் தேதி திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பது ஒரு மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர் முற்றையிட்டு நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இயக்கங்கள், ஏன்னா தேர்தல் காலகட்டங்களில் இந்த மாதிரி வலுவான நம்மளோட போராட்டங்கள் எடுத்தால் தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வந்து கையில் எடுத்திருக்குது. இது சம்மந்தமாக நான் விரிவாக வந்து பேசணும். ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்குது. கூடிய விரைவிலேயே இந்த ஊர் குடும்பங்கள் சம்பந்தமாக ஒரு மாபெரும் விழா எடுக்க போகிறதா வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோடைய பட்டியலிட்ட கோரிக்கைக்கும் சரி, ஆரம்ப காலகட்டத்தில் தேவேந்திர குல அரசாணைக்கும் சரி, நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வந்துட்டு இருக்குது. அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய உணர்வுடைய நம் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களுக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு மன வருத்தம் வந்து ஏற்படுத்துது. கூடிய விரைவிலேயே நம் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த அனைத்து இயக்கங்களாக இருக்கட்டும், கட்சிகளாக இருக்கட்டும், இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை வீரியமாக முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநல குடிகளான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் சுய சாதி பற்றையும் பிரசாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிட்டு மீண்டும் காணொலி சந்திக்கிறேன். நன்றி.